எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 36 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர் செல்ஃப். உங்களுக்கு தெரியுமா, எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு, கர்மா செயின்ஸ் அண்ட் டூ. கர்மா சொல்வது அண்ட் செய், இதுதான் உண்மையான பதிவு. ஏன் சொல்கிறேன்னா, லைஃப்பில் ஒரு மனுஷனுக்கு கர்ம வினைகள் என்ன பண்ணுது, என்ன நடக்குது, அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம் டீப்பாக டெப்த்தாக. உண்மையாக இல்லைங்களா? நீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுங்க. மனதை தோற்கெடுத்தவரை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காது. ஏனென்றால் உன் மௌனமே அவர்களை கொன்றுவிடும். அவர் உங்களிடம் தப்பினாலும் காலத்திடம் ஒருபோதும் தப்ப முடியாது. இது ரியல் ஃபேக்ட், உண்மையான ஒரு பதிவு. உண்மையா இல்லைங்களா? உங்களிடம் தப்பிச்சவங்க காலத்திடம் தப்பிக்க முடியாது. கர்மா வினைகள் என்ன பண்ணும், நீ மனதை தோற்கெடுத்தவரை பழி வாங்கணும் வேண்டும் என்று என்றும் நினைக்காது. ஏன்னா உன் மௌனமே அவர்களை கொன்றுவிடும். ஏனென்றால் அவர் உங்களிடம் தப்பினாலும் காலத்திடம் தப்ப முடியாது. இது உண்மையான பதிவு. கர்மா செயின்ஸ், கர்ம வினைகள் என்ன நடக்குதோ அதை தானே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையா இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் உண்மை. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது என்னன்ட்டு நீங்கள் பார்க்கணும். கர்ம வினைகள்லேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றதுன்ட்டு. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கோம், எப்படி பண்ண போகிறோம், எப்படி அதுலேருந்து வெளில வரப்போகும், இந்த 3 பாயிண்ட். கர்ம வினைகள் கண்டிப்பாக நடக்கும், அதுலேருந்து எப்படி வெளில வர்றது, எப்படி நெக்ஸ்ட் கட்டம் போகிறது, அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ண போகிறோம், இதை தான் திங்க் பண்ணோம். ஸோ கர்ம வினைகள் நடக்குது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியில் வர்றது, உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர் செல்ஃப். உங்களுடைய செல்ஃப் உங்கள் கையில் தான் இருக்குது இல்லைங்களா? உங்களை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். கர்ம வினைகள் நம்மளை தாக்கும். கர்மா சொல்வது செய்வது, இதுதான் உண்மை. ஸோ அதனால் அதுக்கு ஏற்றாற போல் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். உங்களை பற்றி யோசி திங்க போட்டு வர் செல்ஃப். ஏன் இந்த பதிவை நான் போடுறேன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் ஐ எம் வெரி கிளாட். எனக்கு மட்டும்தான் பிரச்சனை வருதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைஃப்பில் பிரச்சனை இருக்கும். அவங்களுடைய கர்மா செயின்ஸ், கர்ம வினைகள் என்ன பண்ணாங்க, எது பண்ணாலும் அதன்படி தான் நடக்கும். நாம் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, தப்பிக்கிறது, இந்த வழியை தான் நம்ம பார்த்து வெளியில் வரணும். சரிங்களா? இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ்னாலும் ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பில் மறக்க முடியாது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.